Okay students, welcome back. So இந்த வீடியோ கிளிப்ல நம்ம வந்து பார்க்க போறது futures of C language. அதாவது C language உடைய சில ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, இது ஒரு சிம்பிளா ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல வந்து உங்களுக்காக நான் கொடுத்திருக்கேன். இந்த டயக்ராம் உங்களோட புக்ல இருக்காது, பட் ஸ்டில் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்காக நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஃபியூச்சரா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் C languageோட ஃபியூச்சர் வந்து சிம்பிள். இட் இஸ் வெரி சிம்பிள். அதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் பேசிஸ்ல இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நம்ம யூஸ் பண்ற சின்ன சின்ன வேர்ட்ஸ் இஃப், ஃபார், வைல், டூ இதெல்லாம் வந்து ஒரு கீவேர்ட்ஸ். அதனால C language இஸ் வெரி சிம்பிள். ஓகே, செகண்ட் ஃபியூச்சர் பாருங்க, போர்ட்டபிள். போர்ட்டபிள் அப்படின்னா நீங்க போர்ட்டர்ன்ற ஒரு வேர்ட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லயோ ஏர்போர்ட்லயோ அவங்களோட லக்கேஜஸ்லாம் வந்து கேரி பண்றதுக்கு முன்னெல்லாம் வந்து போர்ட்டர் அப்படின்றவரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட லக்கேஜை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி C லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்யூட்டருக்கு எழுதப்பட்ட ப்ரோக்ராமை எடுத்துட்டு வந்து வேற எந்த ஒரு கம்ப்யூட்டர்ல வேணும்னாலும் நம்ம போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்னிக்கலா உங்களுக்கு போர்ட்டபிள் அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங் இதுதான். ஒரு மெஷினுக்காக, ஒரு கம்ப்யூட்டருக்காக, ஒரு லேப்டாப்காக எழுதப்பட்ட C லாங்குவேஜ் ப்ரோக்ராமை எந்த கம்ப்யூட்டர்ல வேணாலும், எந்த லேப்டாப்ல வேணும்னாலும், எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வேணும்னாலும் பயன்படுத்தலாம். அதுதான் வந்து போர்ட்டபிள். இந்த போர்ட்டபிள் அப்படின்ற வேர்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லயும் வரும். இனிமே நீங்க படிக்க போற எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயுமே போர்ட்டபிள் அப்படின்ற வார்த்தை வரும். அதுக்கான மீனிங் இதுதான். கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது C language இஸ் அ மிடில் லெவல் லாங்குவேஜ். அதாவது லோ லெவல் லாங்குவேஜ் மாதிரி ரொம்ப உங்களுக்கு டிஃபிகல்ட்டாவும் இருக்காது, வெரி ஹை லெவல் லாங்குவேஜும் கிடையாது. ரெண்டுத்துக்கும் மாடரேட்டா மிடில் லெவலா இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு அந்த சிம்பிளிசிட்டின்ற ஒரு கான்செப்டும் உருவாச்சு. ஓகே, அடுத்தது C language இஸ் அ ஸ்ட்ரக்சர்டு லாங்குவேஜ். ஸ்ட்ரக்சர்டுனா ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம செய்யறது. C languageோட ஸ்டார்டிங்ல வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து இன்க்ளூட் ஃபைல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு அமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அமைப்பை ஃபாலோ பண்ணி தான் நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுத முடியும். இது வந்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் C ப்ரோக்ராமிங்ல பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். பட் இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க, C language வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு லாங்குவேஜ். அதாவது அதுக்குன்னு ஒரு டிஃபால்ட் அமைப்பு வந்து இருக்குது. அந்த அமைப்பை பேஸ் பண்ணி தான் நம்மளால ப்ரோக்ராம்ஸ் எழுத முடியும். அடுத்தது இட் ஹாஸ் ரிச் லைப்ரரி. நிறைய பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதாவது எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே எல்லா ப்ரோக்ராமுமே நீங்க தான் எழுதணுன்றது கிடையாது. ஏற்கனவே நிறைய ப்ரோக்ராம்ஸ் எழுதி அதுல உள்ளார ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி நமக்கு லைப்ரரியில நிறைய புக் இருக்குதோ அது வழியா நீங்க நிறைய விஷயங்களை எடுத்துக்கலாமோ, அந்த மாதிரி C languageல நிறைய லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க நிறைய விஷயங்களை நீங்க வந்து அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தது C language இஸ் எக்ஸ்டென்சிபிள். எக்ஸ்டென்சிபிள்னா நீங்க எழுதின ப்ரோக்ராம்ல புது ஃபியூச்சர்ஸை, புது விஷயங்களை உங்களால ஈஸியா ஆட் பண்ண முடியும். ஓகே, அதுதான் வந்து எக்ஸ்டென்சிபிள். அடுத்தது இந்த ரிகர்ஷன் அண்ட் பாயிண்டர்ஸ் அப்படின்ற ரெண்டுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டூல் C languageல. இதுக்கான கான்செப்ட்ஸ் வந்து ரிகர்ஷன் நம்ம 3rd யூனிட்லயும், பாயிண்டர்ஸ் நம்ம 4th யூனிட்லயும் பார்ப்போம். இது ரெண்டுமே ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட்ஸ் வந்து C languageக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட், இந்த பாயிண்டர்ஸ் அண்ட் ரிகர்ஷன். ஓகே, அடுத்தது C language இஸ் வெரி ஃபாஸ்ட். ரொம்ப குயிக்கா உங்களுடைய ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி எரர்ஸ் கிளியர் பண்ணி அதுக்கான அவுட்புட் எடுக்கிறதுக்கான ஒரு வழிவகைகள் வந்து நமக்கு C languageல இருக்குது. ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் மெமரி மேனேஜ்மெண்ட். மெமரி மேனேஜ்மெண்ட்னா ஒரு ப்ரோக்ராமை நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதுக்கு தேவைப்படுற மெமரி வந்து உங்களுக்கு கொடுக்கறதும், அந்த கான்செப்டை உங்களுக்கு முடிச்சதுக்கு பிறகு அந்த மெமரியை உங்களுடைய சிஸ்டம்ல இருந்து டெலீட் பண்ற ரெண்டுத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா பண்றதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து C languageல இருக்குது. ஓகே, ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட்னா இப்போ வந்து நீங்க உங்களோட மொபைல்லே பாத்தீங்கன்னா 4GB RAM, 6GB அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெமரின்றது இப்போ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். சரியா? இப்போ உனக்கு ஒரு முக்கியமான ஒரு போட்டோ வேணும்னா அதை நீ ஸ்டோர் பண்ற. அப்ப உனக்கு சிஸ்டம்ல அல்லது மொபைல்ல மெமரி வந்து அலோகேட் ஆகுது. அது உனக்கு வேணான்றப்ப நீ டெலீட் பண்ற இல்லையா,
delete பண்ணும்போது அந்த ஸ்பேஸ் வந்து உனக்கு ஃப்ரீ ஆகுது இல்லையா? ஸோ அந்த வந்து உங்களுக்கு செய்கிற கான்செப்டுக்கு பேர் தான் இந்த மெமரி மேனேஜ்மெண்ட். இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு சி லாங்குவேஜ்ல வந்து நமக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த சி லாங்குவேஜ். இதெல்லாம் தான் நிறைய ஃபியூச்சர்ஸ். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு தியரிட்டிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. சி ஒரு ஃபிளெக்சிபிள் ஹை லெவல் ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? ஹை லெவல் ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து லோ லெவல் லாங்குவேஜ் மற்றும் அசம்பிளி லாங்குவேஜ் நம்ம படிச்சோம் இல்லையா? அந்த ரெண்டு லாங்குவேஜஸோட எல்லா ஃபியூச்சர்ஸுமே நமக்கு சி லாங்குவேஜ்ல இருக்குது. அடுத்தது போர்ட்டபிள் பத்தி நம்ம படிச்சோம். போர்ட்டபிள்னா a program written for one type of computer. ஒரு கம்ப்யூட்டருக்காக எழுதப்பட்ட ப்ரோக்ராம் வேற எந்த டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்ல வேணாலும் நம்மளால ரன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியண்டா இருக்கும். எக்ஸ்டென்சிபிள், இதுல நம்ம பார்த்தோம் இல்லையா? எக்ஸ்டென்சிபிள், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். நிறைய பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதாவது ரிச் லைப்ரரின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுதான் இங்க நிறைய பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதனால ப்ரோக்ராமிங் எழுதுற அந்த டாஸ்க் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சி லாங்குவேஜ். ஒரு வேர்டு நீங்க பார்த்த உடனேவும் அதுக்கான கான்செப்ட் என்னன்றது உங்களால நீங்களாவே உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல ஆன்சர்ஸ் கொடுக்க முடியும். ஓகேவாமா? ஸோ இன்னைக்கு வீடியோ கிளிப்ஸ்ல நம்ம வந்து we have discussed about history of C language and then the futures of C language. History of C languageக்கு ஒரு additional flow chart உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி futures of C languageக்கு இந்த ஒரு diagrammatic representation மட்டும் இருந்தாலே போதும். இது வந்து உங்களால ஈஸியா access பண்ண முடியும். ஓகே, தமிழ் மெட்டீரியல்ல இந்த ஒரு flow chart உங்களுக்கு வராதுமா, டயக்ராம் வராது. அதனால நீங்க இங்கிலீஷ் வீடியோவை, இங்கிலீஷ் மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணி இதை வந்து நீங்க டிரா பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷன் உங்களுக்காக எடுத்திருக்கேன். நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் சோம்பேறின்னு சொல்லுவாங்க இல்லையா? நேத்தே இதை நீ முடிச்சிருக்கணும், இன்னைக்கு தான் செய்யற, ஏன் இப்படி சோம்பேறித்தனமா இருக்கன்னு கேட்பாங்க. இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் வெரி குட், சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எல்லாருமே பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, டீச்சர்ஸா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணோம், இன்னைக்கே முடிச்சிட்டான்ப்பா, வெரி குட், சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம். பட் நாளை செய்ய வேண்டியதை இன்றே நீ செய்தால் நீதான் வெற்றியாளர். ஓகே, நாளைக்கு செய்யணும்ன்ற டாஸ்கை இன்னைக்கே நீ முடிச்சிட்டேன்னு சொன்னாக்கா, இப்ப நாளைக்கு தான் உனக்கு அசைன்மெண்ட்டுக்கு லாஸ்ட் டேட், இன்னைக்கே நீ வந்து முடிச்சிட்ட அப்படின்னா you are going to become a winner. நீ ஒரு வெற்றியாளரா ஆக போற. ஸோ எல்லாருமே try to become a winner. All the best. Thank you, ma.